வாழை கருவாட்டு குழம்புங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். வாழை கருவாட்டு குழம்பு அது எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு சட்டியை வச்சிட்டேன். சட்டியை வச்சு அடுப்பு பற்ற வைக்கிறேன். சட்டி நல்லா காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றுவோங்க. கருவாட்டு குழம்புலாம் இந்த மாதிரி சட்டியில் வச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு மீன் குழம்பும் சூடு பண்ணி சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சட்டியில் வச்சுட்டிங்கன்னா மீன் குழம்பு கருவாட்டு குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சட்டியில் வச்சுருக்கேன். சட்டி நல்லா காஞ்சிதுங்க. இப்போ எண்ணெயை ஊற்றுவோம். நான் தேவையான அளவு கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன ஆயில் பிடிக்குமோ அதை ஊற்றிக்குங்க. நான் கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க, சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு ஸ்பூனு கடுகு போடுறேங்க. ஒரு ஸ்பூனு சீரகங்க, ஒரு ஸ்பூனு மிளகுங்க, சட்டியில் போட்டதுனால அந்த மாதிரி பபுள்ஸ் வருங்க. பாருங்கள், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், ஒரு 6-7 மிளகாய், காஞ்ச மிளகாய். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடுறேங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளியை போடுங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய் போடுறேங்க. அப்படி போட்டு கொஞ்சம் வதக்குங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணுறேங்க. கருவாட்டு குழம்பு, இந்த மீன் குழம்பு இந்த மாதிரி சட்டியில் வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. இந்த வெங்காய தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிச்சிங்க. அதுக்கப்புறம் இது பாருங்கள், 2 முருங்கைக்காய் வாங்கியிருக்கேன், 2 உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன். இதில் ஆட் பண்ணுவோங்க. ரெண்டு முருங்கைக்காயை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை லைட்டாக வதக்கணும். ஏன்னா முருங்கைக்காய் வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் போட்டு வதக்கிடுங்க. இப்போ 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்குங்க, இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணலாம், இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் அடி பிடிச்சிக்கும். அதனால் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. 1 ஸ்பூன் போதுங்க, தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடுங்க. அப்படியே செய்தால் கூட அருமையாக இருக்கும். நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே போட்டு கலருங்க. நீங்கள் வெறும் கருவாட்டு குழம்பு கூட செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி காய் போட்டு செய்ததுன்னா பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கருவாட்டு குழம்புல நான் புளியே சேர்க்க போகிறது இல்லைங்க. ஆல்ரெடி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்திங்கன்னா அது புளி குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் புளியே சேர்க்க போகிறதில்ல. இதே செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டுங்க. மேக்ஸிமம் ஓரளவுக்கு வதக்காச்சு. இப்போ குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்குங்க. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவே போதும். நல்லா வாசனைங்க, அருமையாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இது சுடு தண்ணிங்க. இது பச்சை தண்ணி இருந்தாலும் ஓகே தான். நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன்.
கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக தான். தண்ணி தேவையான அளவு ஊற்றிருக்குங்க. இப்போ வேணா உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்குங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே ஒரு கொதிக்கட்டும், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கொதிக்கட்டும். தட்டு வச்சு மூடிடுவோம். 2 நிமிஷம் ஆச்சுங்க, திறந்து பார்ப்போம். நல்லா கொதிக்குதுங்க. இந்த பச்சை வாசனைலாம் போதுங்க, நல்ல வாசனை வருதுங்க. முருங்கைக்காய் இன்னும் வேகலைங்க, இன்னும் 2 நிமிஷம் மூடி வைப்போம். 2 நிமிஷம் ஆச்சுங்க, இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா வாசனை வந்துச்சுங்க. இப்போ நம்ம கருவாடை ஆட் பண்ணுவோம். பாருங்கள், 3 பாக்கெட்டு கருவாடு வாங்கி வந்திருக்கேன். வாழை கருவாடு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவாடை ஆட் பண்ணி வச்சுங்க. லைட்டாக கலர் விடுவோம். மீடியம் தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துனே வச்சுக்கோங்க, செம்ம வாசனையாக இருக்கும், ஃப்ளவராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷன் தான், வேணுன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. நான் சேர்த்துருக்கேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். கருவாடெல்லாம் ஒரு 2 நிமிஷத்தில் வெந்து போயிடுங்க. முருங்காயும் ஓரளவுக்கு வெந்து போச்சுங்க. உருளைக்கிழங்கும் வெந்து போச்சுங்க. கட் பண்ணால் பாருங்கள், உள்ளே இறங்குது. மேக்ஸிமம் எல்லாமே வெந்து போச்சுங்க. பாருங்கள் எப்படி எண்ணெய் அப்படியே மிதந்து வந்து பாருங்கள். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடுவோங்க. அருமையாக வந்திருக்குங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். வாழை கருவாட்டு குழம்பு ரெடிங்க. இந்த மாதிரி முருங்கைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு போட்டு செய்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் கருவாட்டு குழம்பு செய்கிறதோட இந்த மாதிரி காய் போட்டு செய்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க. இப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே மூடி வச்சு ஆஃப் பண்ணிடுவோம். வாங்க திறந்து பார்ப்போம். எவ்வளோ அழகாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது, முருங்கைக்காயெல்லாம் வெந்திருக்குது, உருளைக்கிழங்கும் வெந்து போச்சுங்க. செம்ம வாசனைங்க. கருவாட்டு குழம்பு, வாழை கருவாட்டு குழம்பு ரெடிங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு செய்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போ எல்லாருக்கும் இரும்பல் வந்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி காரமாக வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் போடாதீங்க, அலர்ஜி வரும் சில பேருக்கு. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் உருளைக்கிழங்கும் முருங்காயும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.